அப்போ விசுவாசங்கிறது ஏதோ இந்த அலாவுதீனின் அற்புத விளக்கு மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் மீது தேவனுக்கு முழுமையான ஆதிக்கம் இருக்கிறது. என்னைக்குமே என் வாழ்க்கைக்கு நான் பாஸ் அப்படிங்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இவங்க ஆண்டவரையே ஒரு அமைப்புக்குள்ள போட்டு ஒரு ஜாடிக்குள்ள போட்டு மூடுறாங்க. ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு கட்டம் வரைஞ்சி அந்த கட்டத்துக்குள்ள நின்று தான் ஆண்டவரே செயல்படணும்னு சொல்லி அவருடைய செயல்பாட்டிற்கு ஒரு இலக்கணத்தை வகுக்கக்கூடிய மோசடி தான் இந்த பிரசங்கங்கள். நீங்கள் எதுக்கு விசுவாசிக்கணும்? உன் வாழ்க்கைக்கு அப்படி தலைகீழா எல்லாம் மாறுறதுக்காக அந்த விஷயம் உங்க சொல்லல. உன் அபிலாஷைகளை தீர்த்துக்கிறதுக்காக அந்த விஷயம் சொல்லல. அடிப்படை கிறிஸ்தவ வாழ்வுக்கான அஸ்திரம். அப்ப இந்த விசுவாசம் என்பது கிறிஸ்தவனுடைய சிலுவை, கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதல், இதை சார்ந்துதான் இந்த விசுவாசம் என்பது இருக்கிறது. விசுவாச போதனை போதிக்கிறவர்கள் உங்க ரூட்டை செக் பண்ணி பாருங்க. ரூட் சரி கிடையாது. ரூட் முழுசும் விஷம். அதனால தான் நம்ம அதை என்ன செய்ய வேண்டியது, பேச வேண்டியது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மற்றும் ஒரு வேத பாட வகுப்பில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த வாரத்தில் நாம் சுகம் சுகவீனம் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, செழிப்பு உபதேசம் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க என்பதை நாம் பேசணும். பல காரியங்கள் வேதாகமம் நமக்கு காண்பிக்கிற சமநிலையான காரியம் என்ன என்பதை நாம் கடந்த வாரத்தில் பேசணும். இந்த வாரத்தில் செழிப்பு உபதேசக்காரர்கள் விசுவாசத்தை எவ்விதமாக பயன்படுத்துகிறாங்க, அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். விசுவாசம் அப்படிங்கிறதான வார்த்தை, அதை இவங்க என்ன மாதிரி பயன்படுத்துறாங்க? வேதம் விசுவாசம் என்பதை என்ன சொல்லுது? இதைத்தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பேச போறோம். பல வருடங்களுக்கு முன்பதாக திருமங்கலம் என்கிறதான ஒரு இடத்திற்கு ஒரு போதகரை சந்திக்க நாங்கள் போயிருந்தோம். அவர் எங்கள் சர்ச்சில் விசுவாசம் மட்டும்தான் பேசுவோம், வேற எதுவுமே பேச மாட்டோம். ஒரே விசுவாச பிரசங்கம் தான், அதுதான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னாங்க. இது அந்த ஒரு சபை மட்டுமல்ல, தமிழகத்தில் இன்றைக்கு பல சபைகள் அப்படி உருவாகிவிட்டன. இந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாச பிரசங்கியார்கள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த விசுவாசத்தை ஏதோ ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்கிற நிலையை விட ஒரு படி மேலே தான் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் விசுவாச பிரசங்கியார்கள் இதை துவங்கினவங்க விசுவாசத்தை என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்னது? சக்தி. விசுவாசம் என்னது? ஒரு சக்தி. அந்த சக்தி எதன் அடிப்படையில் வருகிறதுனா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எதுல இருக்கு? வார்த்தைகள். விசுவாசம் ஒரு சக்தி. அந்த சக்தி எதில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாயின் வார்த்தைகள். இதுதான் அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஊழியக்காரர் அப்படி சொல்றாரு, உங்க பாடியை பார்த்து சொல்லுங்க. சரீரமே
நீ ஆரோக்கியமா இருக்கிறாய். எப்படி இருக்க? ஆரோக்கியமா இருக்கிறாய். ஏன் இவ்வளவு அழகா ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? சரீரமே ஏன் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை? நீ ஸ்ட்ராங்கா இருக்க, ஆரோக்கியம் உள்ள சரீரமா இருக்கிற. அப்படி சொல்லணும். இல்லைன்னா உங்க காலை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பாதப்படியை பார்த்து சொல்லுங்க, உங்க கழுத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க முதுகை பார்த்து சொல்லுங்க. ரொம்ப நாளா எனக்கு முதுகு பிரச்சனை இருக்கு, உங்க முதுகை பார்த்து சொல்லுங்க. அப்படி சொன்ன உடனே அதை அப்படியே பெற்றுக்கிட்டேன்னு விசுவாசிங்க. நல்லா கவனிக்கணும், இங்க ஜெபத்துக்கு வேலையே இல்லை. பேசுங்க. என்ன செய்யுங்க? பேசுங்க. அப்புறம் அப்படி பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப ஐயோ கால் வலிக்கு, ஐயோ முதுகு பார்த்து காலுங்க, ஐயோ முதுகு வலிக்கு, கால் வலிக்கு, தொட வலிக்கு, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. திரும்பி போகக்கூடாது. உங்க வீட்டம்மாவை பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரை பார்த்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலையில பார்த்து சொல்லுங்க. இவங்க எல்லாருக்குள்ளேயும் விசுவாசத்தை சொல்லுங்க. அவர்களுக்குள் புதிய மாற்றங்கள் சிருஷ்டிக்கப்படும்படியா சொல்லுங்க. நீங்க சொல்லுற அதே நேரத்துல தேவன் மாற்றங்களை சிருஷ்டிப்பார். நல்லா கவனிக்கணும். உருவாக்குவார்னு கூட சொல்லல. He will create what you speak. இவராவது கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த வாரம் நான் பேசுவேன். உங்கள் நாவு சிருஷ்டிக்கிற வல்லமை உடையது, நீங்கள் தேவர்கள் அப்படிங்கிறது நான் அடுத்த வாரம் பேசுவேன். இந்த குரூப் பேசுறத இப்பவுமே நம்ம ரெண்டையும் போட்டு குழப்ப வேண்டாம். அது அடுத்த வாரத்துக்கு நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய கதை. அதை நம்ம முழுமையாக தான் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்ப இவங்க விசுவாசங்கிறது ஒரு சக்தி. அந்த சக்தி வாயின் வார்த்தைகள்ல இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொதுவா இவங்க எல்லாருமே சொல்றது. ஜாய்ஸ் மேயர் அதுதான் சொல்றாங்க. வார்த்தைகள் வல்லமையை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த வார்த்தைகளில் கிரியேட்டிவ் பவரும் இருக்கு, டிஸ்ட்ரக்டிவ் பவரும் இருக்கு. உருவாக்குற சக்தியும் இருக்கு, அழிக்கிற சக்தியும் இருக்கிறது. சாதக சக்தியும் இருக்கு, பாதக சக்தியும் இருக்கு. நாம நல்ல காரியங்களை பேசும்போது நம்ம எதிர்காலம் நல்லதா நடக்கு. நாம கெட்ட காரியங்களை பேசும் பொழுது அதே கெட்ட காரியங்கள் நமக்கு நடக்குது. யார் சொல்றா? ஜாய்ஸ் மேயர் சொல்றாங்க. கெனத் கோப்லண்ட் சொல்றாரு, faith is a power force. வலிமையான சக்தி. It is a tangible source. நீங்க தொட்டு பார்க்கலாம். It is a conductive force. கண்டக்டிவ்னா என்னது? கண்டக்டரா? நடத்துனர். அதாவது கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி. எப்படி இந்த வயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு சக்தி தான் என்னது? இங்க ஆண்டவர்லாம் சொல்லப்படலை. ஃபெய்த். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த ஃபோர்ஸ், இந்த விசுவாசம் என்கிற இந்த உந்து சக்தியை வச்சு தான் ஆவிக்குரிய உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, நீங்க பாக்குறீங்கல்ல இந்த உலகம், இந்த உலகம் எல்லாம் தேவனுக்குள் இருந்த விசுவாசம் என்கிற சக்தியினால் உருவாக்கப்பட்டது.
இது தேவ தூஷணம். உலகத்தை படைக்கிறதற்கு தேவனுக்கு விசுவாசம் தேவையா? சொல்லுங்களேன். உலகத்தை படைக்கிறதுக்கு தேவனுக்கு விசுவாசம் தேவையா? முக்கியமான கேள்வி. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எதிர்காலத்தை தேவன் கண்ட்ரோல் பண்றதை விட உங்க வார்த்தைகள் தான் கண்ட்ரோல் பண்ணுது. என்னது? யுவர் வேர்ட்ஸ். கோப்லண்ட் இன்னொரு இடத்துல சொல்றாரு, விசுவாசத்தை தவிர்த்து, விசுவாசம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில தேவனால் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா faith is God's source of power. விசுவாசம் தான் தேவனுடைய வல்லமைக்கே சோர்ஸா இருக்குது. தேவ வல்லமையின் மூலம் எங்க இருக்குன்னா விசுவாசத்துல இருக்குங்க. ஆனா தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மூலம். அவருக்கு ஏன் விசுவாசம் தேவை? இந்த கேள்வியை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். சார்ல்ஸ் கேப்ஸ் அப்படிங்கிறவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு புஸ்தகம் எழுதினார், டங் அ கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், நாவு உருவாக்கும் சக்தி அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவரு நம்ம போன தடவை ஜாய்ஸ் மேயர் அம்மாவை சொன்னேன் பாருங்க, யோபுவை சொன்னாங்கல்ல. இவர் என்ன சொல்றாரு, யோபு தன்னுடைய பயத்தினால பிசாசு கிரியை செய்கிறதற்கு இடம் கொடுத்தான். அவன் சொல்றான் பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது சொல்லிட்டு சொல்றாரு, ஆக்டிவ் ஃபெய்த் இன் த வேர்ட். தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய விசுவாசம் என்பது தேவனை கொண்டு வருது. ஆனா அதே நேரத்துல பயம் பிசாசை கொண்டு வருது. அப்ப நீங்க தேவனை சீனுக்கு கொண்டு வரதுக்கும் பிசாச சீனுக்கு கொண்டு வரதுக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா விசுவாசம், பயம். இது நான் சொல்லல, வேற ஒருத்தர் சொல்றேன். நான் சொன்னேன் பாருங்க, தேவனுக்கே விசுவாசம் தான் பவர் சோர்ஸ்னு கோப்லண்ட் சொன்னார்னு சொன்னோம்ல. அந்த கோப்லண்ட் வேற இடத்துல சொல்லியிருக்கிறாரு, வானத்தையும் பூமியும் தேவன் படைக்கும் போது வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். கரெக்ட். ஏன்னா ஆதியாகமம் 1 சொல்லி இருக்கு, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வார்த்தையை பயன்படுத்தினார். அது கரெக்ட். ஆனா அடுத்து சொல்றதுதான் கரெக்ட். ஒவ்வொரு முறையும் அவர் வார்த்தையை பேசுகிற பொழுது தம்முடைய விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அப்போ இவங்க ஆண்டவரையே ஒரு அமைப்புக்குள்ள போட்டு ஒரு ஜாடிக்குள்ள போட்டு மூடுறாங்க. ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு கட்டம் வரைஞ்சி அந்த கட்டத்துக்குள்ள நின்றுதான் ஆண்டவரே செயல்படணும்னு சொல்லி அவருடைய செயல்பாட்டிற்கு ஒரு இலக்கணத்தை வகுக்கக்கூடிய மோசடி தான் இந்த பிரசங்கங்கள். So each time God spoke, he released his faith, the creative power to bring words to pass. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே உருவாகும்படியாக அவர்
விசுவாசத்தை என்ன செஞ்சாராம்? ரிலீஸ் பண்ணி விட்டாராம். இதோட இன்னொருத்தர் இருக்கிறார், கிரிஃப்லோ டாலர். என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவரை ரெண்டா பிளந்து, if you have to cut open, ஆண்டவரை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா விசுவாசம் தவிர வேற ஒன்னையும் பார்க்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. சொல்றாரு, அந்த விசுவாசங்கிற ஸ்டஃப், அந்த ஸ்டஃப் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு ஸ்டஃப்பும் கிடையாது. ஏன்னா எல்லா ஸ்டஃப்புக்கும் மேல இருக்கக்கூடிய ஸ்டஃப் தான் விசுவாசம். ஸ்டஃப்னா என்னது? ஒரு பொருள், அந்த மாதிரி ஒரு விஷயம். சில சொல் அவனுக்கு ஸ்டஃப் இல்லை அப்படிம்பாங்க. அதுதான் அங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு, ஃபெய்த் ஸ்டஃப் அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டஃப்பும் இல்லை. சிம்பிளா சொல்லுவோம், விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா அதே நேரத்துல விசுவாசங்கிற ஸ்டஃப் நீங்க வச்சுக்கோங்க, பெற்றுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஏன்னா மெயின் ஸ்டஃப்பே அதுதான். இவர் கடவுளையே என்னன்னு சொல்லிட்டாரு? ஸ்டஃப் ஆக்கிட்டாரு. இதுக்கு ஐசிங் ஆன் த கேக் அப்படி சொல்ற மாதிரி சார்ல்ஸ் கேப்ஸ் சொல்றாரு, சிலர் நினைக்காங்க தேவன் பூமியை ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்கினார்னு சொல்லி. அப்படி கிடையாது. வேதம் என்ன சொல்லுது? இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை அழைக்கிறது போலன்னு சொல். இந்த சக்தி ஆண்டவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சக்தி உங்க வார்த்தைகளுக்கு உண்டு. சொல்றாரு, ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் பூமியை உருவாக்கினார்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவர் இருக்கிற வேறொன்றிலிருந்து இதை உருவாக்கினார். அந்த வேறொன்று என்பது என்னன்னா அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் கடந்து போகிறதற்கான ஊடகமாக வார்த்தையை பயன்படுத்தினார். இப்ப விசுவாசம் என்ன ஆயிருச்சு? ஸ்டஃப் ஆயிருச்சு. ஒரு பொருள் போல மாறிடுச்சு. வேற வார்த்தையில சொல்லணும்னா சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடிய ஒரு திடமான ஒரு பொருள். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத வசனம் தான். அதை வாசிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆங்கிலத்தில் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பழைய இங்கிலீஷில், கேஜேவி இங்கிலீஷ், அதில் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால இந்த விசுவாச வீரர்கள் எல்லாம் இங்கே இந்த வார்த்தை சப்ஸ்டன்ஸுங்கிற வார்த்தை வாரதுனால அவங்க அதை என்னன்னு எடுத்துட்டாங்க? பொருள் என்று எடுத்துட்டாங்க. தமிழ்ல நமக்கு ரொம்ப அழகா இருக்கு, உறுதி, நிச்சயம். அதுதான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உறுதி, நிச்சயம். அதுதான் என்ன அங்க ஒரு பொருளாக என்ன செய்யப்படலை, சொல்லப்படவில்லை. அதை நீங்க கவனிக்கணும். அதனால அவங்க என்ன சொல்றாங்க? ஃபெய்த் அப்படிங்கிறது ஒரு பொருள். எபிரேயர் 11:1 படி அந்த பொருள் யாருக்கே இருந்தது? தேவனுக்கே இருந்தது. அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க?
பேசுவாங்க. கோப்லண்ட் சொல்றாரு, ஃபெய்த் தான் ரா மெட்டீரியலாம். என்னது ரா மெட்டீரியல்? என்னது? மூலப்பொருட்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ரா மெட்டீரியல், மூலப்பொருட்கள் வேணும். அவர் என்ன சொல்றாரு? faith was the raw material substance that the spirit of God used to form the universe. சொல்றாரு, முழு உலகத்தையும் உருவாக்குகிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின மூலப்பொருள் தான் விசுவாசம். இதுக்கு வேத ஆதாரம் கிடையாது. இதுக்கு வேத ஆதாரம்ங்கிறது இல்லை. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் கென்னத் ஹேகின் சொல்றாரு, நீங்க உங்க விசுவாசம் வளர்றதுக்கு இந்த வார்த்தையை நீங்க சத்தமா சொல்லணும். என்ன வார்த்தை? ஃபெய்த் இன் மை ஃபெய்த். என் விசுவாசத்தின் மீதான விசுவாசம். எதுல சொல்லுங்க? எதுல விசுவாசம்? விசுவாசத்துக்கு மேல விசுவாசம். சொல்றாரு, நீ சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க மனசுல அப்படி, உங்க இருதயத்துல அப்படி ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் சொல்லுங்க. சொல்லும்போது சொல்றாரு, நான் சொல்றது உங்களுக்கு தடவை நீங்க இதை சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரியும். அவருக்கே அது தெரியுது, ஸ்ட்ரேஞ்சா தெரியும். உங்க மைண்டு அதை ஏத்துக்கிடாது. ஆனா இங்க நாம உங்க ஹெட்டை பத்தி பேசல, உங்க தலையை பத்தி பேசல, உங்க மனசை பத்தி பேசல, உங்க இருதயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லிட்டு இவங்க மார்க் 11ஆம் அதிகாரத்துல 23வது வசனம். இந்த வசனத்துக்கு திரும்ப வரும், பட் இந்த வசனத்தை நம்ம வாசித்துக்கிடுவோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எப்படிங்க? மலையை பார்த்து நீ பெயர்ந்து, நீ என்ன செய்யணும்? பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. எங்க போகணும்? நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். என்ன செய்யக்கூடாது? இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க. சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகப்படாம விசுவாசித்தால் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகும் என்று உண்மையாகவே நான் சொல்லுகிறேன். சரி, இந்த வசனத்தை சொல்லி இவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த வசனம் 2 முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஒண்ணு, அந்த நபர் தன் இருதயத்தில் விசுவாசிக்கிறார். 2, அவர் தன்னுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறார். இருதயத்துல நம்புறாராம். 2வது தான் வார்த்தையை நம்புறார். அதாவது தள்ளுண்டு போன்னு சொல்றாரு, சொல்லிட்டு அதை சந்தேகப்படாம என்ன செய்யறாராம்? தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசி. அப்படின்னா தான் இருதயத்திலையும் நம்பிக்கை இருக்கு, தான் வார்த்தையிலையும் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவனுக்கு அவன் விசுவாசத்து மேல விசுவாசம் இருக்கு. எது மேல? அவன் விசுவாசத்து மேல விசுவாசம் இருக்கு சொல்றாரு. உங்க வார்த்தைகளின் மேல் உள்ள விசுவாசம் தான் உங்க விசுவாசத்தின் மேல வைக்கிற விசுவாசம். அப்ப எங்க கொண்டு வராங்க?
பழைய குருடி கதவை திரடி தான், அந்த பழைய விஷயம்தான். விசுவாசம் ஃபோர்ஸு, உங்கள் வார்த்தை அதை தாங்கி வரக்கூடிய கண்டெய்னர். அதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க, விசுவாசத்துக்கு ஒரு ஃபார்முலா. கென்னத் ஹேகினுக்கு ஆண்டவர் தரிசனமானாராம், பல முறை தரிசனமாயிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த டிவிலெல்லாம் திடீர்னு தரிசனம் வரதா சொல்கிறாங்கல்ல. சில நேரம் எருசலேமுக்கே போய் உக்காந்துருந்து தரிசனம்லாம் பெற்றுட்டு வராங்க. நல்ல வேளை கொரோனா வந்ததுனால யாரும் போக முடியல, இல்லைன்னா இதுக்குள்ளே எத்தனை தடவை எருசலேம் போயிட்டு வந்தாங்களோ தெரியல. சரி, இருக்கட்டும். இப்போ கென்னத் ஹேகினுக்கு இயேசு தரிசனமாகிறார். தரிசனமாகி நாட்டு நடப்புகள் பல விஷயங்கள் பேசினாராம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பரும் பென்சிலும் எடுத்துட்டு வந்தாராம். இவர் உடனே போய் பேப்பரும் பென்சில் என்ன செய்கிறாரு, எடுத்துக்கிட்டார். எடுத்ததும் அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோ, இந்த ஃபார்முலா தான் எல்லாம். ஒரு மனிதர் விரும்புகிற காரியம் நடக்கணும்னா இந்த ஃபார்முலா பின்பற்றினா போதும். எல்லாருக்கும் அதான் ஆசை. வெற்றிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா மனுஷன் ஜெயிச்சிருவான்ல. ஃபார்முலா மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அது ரகசியம். ஃபார்முலா சொல்லி கொடுக்குற என்ன ஃபார்முலா? 4 வார்த்தைகள். ஒன்று, say it. இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு கொடுத்த ஃபார்முலா. என்ன தேகுது? say it அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லு. 2, do it, செய்யி. 3, receive it. 4, tell it. நீங்க விசுவாசத்தோட என்ன செய்யணும்? வார்த்தையை சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்படணும். 3வது அதை விசுவாசத்தோட பெற்றுக்கிடணும். 4வது அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் ஃபார்முலா. சொல்லிட்டு சொல்றாரு, இயேசு சொன்ன வார்த்தை சொல்றாரு, நான் அவங்களுக்கு ஜெயம் கொடுக்கணும்னு சொல்லி என்னிடத்துல அவங்க ஜெபம் பண்றதுனால அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபார்முலா இதுதான். இதுக்காக ஜெபம் பண்ணி உன் டயத்தை என்ன செய்ய வேண்டியதில்லை, வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நிறைய பேர் பேசுறான் இதை கொஞ்சம் ஏளனமா, ஆண்டவரே இறங்கும். எதுக்கு அழுத? அவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார்ல, நீ எதுக்கு ஜெபம் பண்ணுத? இது ரூட் இங்க இருக்கு. அப்போ வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லிட்டு சொல்றாரு, they have to write their own ticket. அதை வேற மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, உன்னுடைய எல்கையை நீயே தீர்மானித்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் இதுக்கு, எனக்குள்ளதை நானே தீர்மானிச்சுக்கிட்டேன்னா எனக்கு மேல ஒரு வல்லமை எதுக்குங்க? யோசித்து பாருங்க. இதே மாதிரி ஃபார்முலா தான் பலரும் சொல்றாங்க. அது நம்ம ஒன்னொன்னா போறதுக்கு நமக்கு நேரம் ஆயிரும். தெரிஞ்ச ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்றேன். பாலியாங்கிச்சோ, பெரிய ஊழியக்காரர், உலக அளவில் பெரிய சபை. அவர் the 4th dimension அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். 4வது பரிமாணம். என்னது? 4வது பரிமாணம். அதுல அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், the law of incubation. என்னது? law of incubation. இன்குபேஷன்னா என்னது?
இந்த கோழிகள்லாம் குஞ்சு பொறுக்கிறதுக்கு அடகாக்க வைக்காங்க பாருங்க. அதான் என்னது? இன்குபேஷன். இவர் இந்த இந்த லா எப்படி செயல்படும் சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஒரு கோல் உங்க மனசுல செட் பண்ணிக்கணும். தெளிவான இலக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். தயவு செய்து இது ஏன் பிரசங்கமா எடுத்துக்கிடாதீங்க. இது அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு இலக்கை, கிளியர் கட் கோல் நீங்க என்ன செய்யுங்க? வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அதுக்கான ஒரு மென்டல் பிக்சர் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு சித்திரத்தை என்ன செய்யுங்க? வரைங்க. வரைஞ்சி அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அந்த வெற்றி உங்க வாழ்க்கையில நடக்கிறத உங்க ஆவிக்குரிய கண்கள்ல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இது வந்த புதுசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரு காருக்கு முன்னால போய், வேற எவன் காரோ அவங்க நிறுத்தியிருப்பாங்கல்ல, காருக்கு முன்னால போய் காரை தொட்டு, நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? மண்டே ஆட்டுதான் பார்த்தா ஒரு ஆள் அவங்களுக்கு சொல்லி இருக்கு பத்தியலா. ஆமா, தொட்டுட்டு வாங்க, நடந்துரும். ஆமா, தொட்டுக்கோங்க, அப்புறம் எடுத்துக்கோங்க. ஓனர் சண்டைக்கு வர போறான். இதெல்லாம் இங்க இருந்து வந்த குப்பைகள். அப்புறம் சொல்றாரு, இத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல அந்த மனசுக்குள்ள கோல் வச்சுக்கோங்க. அதை அப்படி உங்க கனவுல உங்க உங்க மனசுக்குள்ள சித்திரமா என்ன செய்யுங்க? வரைங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த சித்திரம் அப்படியே உங்க வாழ்க்கையில வார மாதிரி நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க இன்குபேஷன் பீரியடுக்குள்ள இருங்க. கோழி முட்டை மேல உட்காந்து அடகாக்குற மாதிரி உங்க அந்த மென்டல் பிக்சர் மேல உட்காந்து என்ன செய்யுங்க? அடகாருங்க. காத்து கடைசியில உங்க வார்த்தையை பயன்படுத்துங்க. ஸ்பீக் இட் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அத நடைமுறை வாழ்க்கையில வெளிப்படையா நீங்க என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. ஆக்சுவல் லைஃப்க்கு, ரியாலிட்டிக்கு கொண்டு வாங்க. அது எப்படி? த்ரூ த கிரியேட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்டு. நம்ம பேசக்கூடிய நம்முடைய வார்த்தையின் சிருஷ்டிக்கிற வல்லமையை கொண்டு அதை நீங்க என்ன செய்யுங்க? கொண்டு வாருங்க. ஒரு 30 வயசு பெண்மணி பாலியாங்கி சோட்டை நான் 10 வருஷமா ஒரு கணவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவரு ஜெபம் பண்றதை விட்டுட்டு, உட்காருங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்ட்டு ஆலோசனை சொல்றேன். உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்காரு. அந்த அம்மா அந்த நம்ம ஊர் ஆட்களை மாதிரி, தேவன் எதை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதுதான் எனக்கு வேணும். நோ 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 அப்படி சொல்லக்கூடாது. பேப்பர் எடுங்க, பேனா அப்படிங்க. கேள்வி, உங்களுக்கு ஆசியாக்கார மாப்பிள்ளை வேணுமா, ஐரோப்பாக்கார மாப்பிள்ளை வேணுமா? தலையில ஓகே. அவரு எவ்வளவு உயரம் இருக்கணும்? உங்க மாப்பிள்ளை மேட்சா, 2 பேர் சேர்ந்து நடந்து போனா மேட்சா இருக்க வேண்டாமா? எவ்வளவு ஹைட் இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இப்படி ஒரு லிஸ்ட் எழுத சொன்னார். லிஸ்ட் எழுத சொல்லிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணி
இதை விசுவாசத்துல நீங்க அறிக்கை பண்ணுங்க, இன்குபேட் பண்ணுங்க. இந்த மென்டல் பிக்சர் இன்குபேஷன் ப்ராசஸ். இந்த அம்மா போய் குறிப்பிட்ட காலகட்டத்துல மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க கேட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு. இது என்னது? ஃபார்முலா. சொல்லுங்க. என்னதுங்க? ஃபார்முலா. பெனி ஹின், உலக பிரசித்தி பெற்ற ஹீலிங் பிரசங்கியர். அவர் அந்த வார்த்தைகளின் வல்லமையை சொல்றதுக்கு ஒரு உதாரணமா அந்த பில்லி சூனியம் பண்ணுவாங்க பாருங்க, பில்லி சூனியம் பண்ற ஒரு பொம்பளைகிட்ட பேசினாராம். ஒரு டிவி ப்ரோக்ராம், பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிறதான ஒரு டிவி ப்ரோக்ராம்ல ஒரு சொன்னதுதான் ஒரு புஸ்தகத்துல இருந்து நான் எடுத்து கோட் பண்ணி சொல்றேன். சொல்றாரு, சூனியக்காரி என்கிட்ட சொன்னா, உங்களுக்கு தெரியுமா, நாங்க அந்த பில்லி சூனியம் படிக்கும்போது வார்த்தைகளை வச்சு பறவைகளை கொல்றதுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. என்னவா? வார்த்தையினால பறவைகளை கொல்ற ட்ரைனிங். அது மாத்திரமல்லாம எங்க வார்த்தையை வச்சு மக்களை எப்படி கொல்றது, அப்படி ஒரு ட்ரைனிங். அது மட்டும் இல்லாம மனிதர்கள் மேல வியாதியை கொண்டு வர்றது, சில வார்த்தையை சொல்லி அவங்கள தோற்கடிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிட்டு அவர் சொன்னாலாம், என் வார்த்தையை வைத்து நான் பறவைகளை கொண்டிருக்கிறேன். பறவைட்டு பேசுவேன், அது அப்படியே செத்து விழுந்துரும். கேட்ட ஒரு ஷாக் ஆயிட்டாரு. I said, dear God, ஆண்டவரே, எனக்கு தெரியுது பிசாசுக்கு இவ்வளவு பவர் இருக்கா. இப்ப ஆண்டவர் பேசுறாரு. The Lord comes into the scene. ஆண்டவர் பேசுறாரு, பிசாசினால வார்த்தைகளை வைத்து கொல்லத்தான் முடியும், ஆனா நீ உன் வார்த்தையினால ஜீவனை கொடுக்க முடியும். என்ன அழகா பேசியிருக்காரு பாருங்க. இந்த பாடத்தை சூனியக்காரிட்ட போய் இவர் கத்துக்கிட வேண்டியிருக்கு பாருங்க. இதுதான், இதை நம்ம அலறதா சிரிக்கிறதாங்கிறது நமக்கு என்ன செய்யல, சரியில்லை. சொல்லிட்டு சொல்றாரு, பிரதர், இத சொன்ன உடனே எனக்குள்ள அப்படி ஒரு வெளிச்சம் தட்டிருச்சு. இந்த இந்த பிள்ளைகள் மோட்டு பட்லுன்னு வருது பார்ப்பாங்க, அதில் அந்த பட்லுங்கிறவன் திடீர்னு ஐடியா அப்படிமா உடனே அவன் மண்டைக்கு நேரம் ஒரு பல்பு அப்படி பிரைட்டா வரும். அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. சொல்ல, we Christians don't realize the power in our mouths. நம்ம வாயில எவ்வளவு பவர் இருக்கு தெரியுங்களா? கிறிஸ்தவங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குது, சொல்லுங்க, தெரிய மாட்டேங்குது. விசுவாசம்னாலே என்னதான்? பவர் பவர் பவர். எங்க? வாயில, வார்த்தையில் அல்ல. இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்தவங்க கொஞ்சம் அதை ஃபில்டர் பண்ணி, அதுக்காக சில வசனங்கள் எல்லாம் அதனுடைய சூழலை விட்டு தூர எடுத்து சுகர் கோட் பண்ணி அதை நம்புற மாதிரி பேசுறதுனால தான் இதுல இருக்கக்கூடிய நச்சு என்பது நிறைய பேருக்கு தெரியல. சொல்ற எல்லாரும் என்ன சொல்ல, என்ன பாஸ்டர் நீங்க இதை போய் இப்படி பேசுறீங்க, அவங்க சொல்ற எல்லாமே உண்மை மாதிரி தானே தெரியுது பாஸ்டர். ரூட் சரி கிடையாது, ரூட் முழுசும் விஷம். அதனாலதான் நம்ம அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியது இருக்கிறது. போன முறை ஃப்ரெட்ரிக் பிரைஸ்னு ஒருத்தர் சொன்னேன் பாருங்க.
சொல்றாரு, நான் அப்ப சொல்ல போறது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி இருக்கும்? ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்? இந்த உலகத்துல மனிதனுக்காக ஏதாவது தேவன் செயல்பட வேண்டுமானால் மனிதன் தேவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஹலோ, என்னங்க? பூமியில மனுஷ வாழ்க்கையில எதுவும் நடக்கணும்னா மனுஷன் கடவுளுக்கு என்ன கொடுக்கணுமா? எப்ப நிவர் புயல் வந்துச்சே, யாரு பெர்மிஷன் கேட்டு வந்துச்சு? கொஞ்சம் கூட மதியில்லாத வார்த்தைகள். அவர் சொல்றாரு, யூ எஸ் யூ ஆர் இன் கண்ட்ரோல். இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும் சொல்லிட்டு சொல்றாரு, ஐயா அப்ப மனுஷன் கண்ட்ரோல் இருக்குன்னா அப்ப யார்கிட்ட கண்ட்ரோல் இல்லை? காட், கடவுள்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா கண்ட்ரோல் எங்க போயிடுச்சு? இந்த என் பிள்ளைகள் ரிமோட்டுக்கு இது பண்ணுவாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒவ்வொரு ரூம்ல இருக்கும். கண்ட்ரோல் மனுஷன்ட்ட தான் இருக்கு, தேவன்ட்ட சொல்லிட்டு சொல்றாரு, ஆதாமுக்கு ஆண்டவர் ஆளுகையை கொடுத்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருக்கு கண்ட்ரோல் இல்லை. இது ரொம்ப பேசிக்கா உள்ள விஷயம். வேதம் சொல்லுது அவர் சர்வ வல்லவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இவங்க வேற மாதிரி பேச சொல்றாங்க. அதனால நாம அவருக்கு இடம் கொடுக்காம அவர் இந்த பூமியில எதையுமே செய்ய மாட்டாரு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பெர்மிஷன்ங்கிறது என்னது? இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வராங்க. அந்த பெர்மிஷன்ங்கிறது தான் ஜெபம். ஜெபம் தான் என்னது? பெர்மிஷன். இப்ப நம்ம மார்க் 11:23 வாசித்தோம் இல்லையா? மார்க் 11:22 நம்ம வாசிச்சாகணும். இதுல தான் இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை, விசுவாச பிரசங்கியார்கள் அவங்கள பின்பற்றக்கூடிய அநேகர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவ ரகமான விசுவாசம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. என்ன ஃபெய்த்? காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அந்த வார்த்தை எங்க இருந்து கொண்டு வராங்கன்னா மார்க் 11:22. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். என்னங்க சொல்லுங்க? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். சரி, இப்போ இந்த வசனமானது கிரீக்ல மூல பாஷையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனா நமக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறதோ அதே மாதிரியான வார்த்தை தான் கிட்டத்தட்ட எல்லா மொழிபெயர்ப்புகளும். ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய பல வெர்ஷன்ஸ்ல நான் பார்த்தேன். அநேக வெர்ஷன்ஸ்ல ஹேவ் ஃபெய்த் இன் காட் அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சார்ல்ஸ் கேப்ஸ் இதை சொல்லும்போது சொல்றாரு, a more literal translation, அதாவது அந்த கிரேக்க பதத்துல இருந்து அதை நேரடியா நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா மார்க் 11:22 பண்ணோன்னு சொன்னா அது எப்படி வருமா? have the God kind of faith, தேவ ரகமான விசுவாசம் உடையவர்களாயிருங்க, அல்லது the faith of God, தேவனுடைய விசுவாசம். சொல்லிட்டு சொல்றாரு, God is a faith God. தேவன் விசுவாச கடவுள்.
இப்போ நீங்கள் இது கிரீக்கில் என்ன தான் சொல்லியிருக்கு, உங்களுக்கு கிரீக் தெரியாது, ஆனாலும் இது இது இதில் உள்ள அர்த்தம் என்னங்கிறத சொல்கிறதுக்காக நான் அந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதில் அவங்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை எக்கட்டே. எக்கட்டே எக்கட்டே அப்படின்னு சொன்னால், எக்கோ அப்படிங்கிற வார்த்தைன்னா ஐ ஹேவ், இல்லைன்னா ஹேவ் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை தான். எக்கட்டே பிஸ்டின் தியூ அப்படிங்கிறதான வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த எக்கட்டே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஐ ஹேவ், ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை. பிஸ்டின் அப்படிங்கிற வார்த்தை அதான் வெர்பு, அது விசுவாசம். தியூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா ஆஃப் காட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, have faith of God. அதனால தான் அவர் சொல்றார் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இதுதான் அப்படின்ட்டு. அப்போ ஏன் இவங்க ஒரு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இப்படித்தான் இருக்கணுங்கும்போ ஏன் மாற்றி எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும். அதாவது நீங்கள் ஆங்கில வேதாகமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில அந்த மூல வேதாகம பிரதிகள் இருக்குது பார்த்தீங்களா, மேனஸ்கிரிப்ட்ஸ் சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு சில டெக்ஸ்டில் உள்ள வார்த்தைகள் இப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க குறிப்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஹேவ் ஃபெய்த் இன் காட்னு சொல்லி எல்லாருமே ஏன் மொழிபெயர்க்கணும்? அப்போ மொழிபெயர்த்தவங்க பிரச்சனையா, இல்லை இந்த விசுவாச பிரசங்கியார்கள் சொல்றது சரியா? அப்ப அத்தனை மொழிபெயர்ப்பாளர்களும் அதுல தவறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அதாவது யாராவது ஒருத்தராவது மாத்தி மொழிபெயர்த்திருக்கணுங்களா? அப்ப எல்லாருமே தவறிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, கிரீக்ல கிராமட்டிக்கலா இதுக்கு ஒரு காரியம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்ஜெக்டிவ் ஜெனிட்டிவ் அப்படிங்கிறதான ஒரு கிரேக்க கிராமர்ல ஒரு விதி இருக்கிறது. இந்த கிரேக்க கிராம விதிப்படி இதை எப்படி தான் மொழிபெயர்க்க முடியும்னு கேட்டா, ஹேவ் ஃபெய்த் இன் காட் அப்படிதான் என்ன செய்ய முடியுமா, மொழிபெயர்க்க முடியும். அப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஜெனிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நவுன் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. நவுன்னா என்னது? பெயர் சொல். இந்த நவுன் அதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட்னா பொருள், அதாவது செய்யப்படு பொருள், செய்வினை. செய்வினைனா வேற நினைச்சிடாதீங்க, அதை நினைச்சிடாதீங்க. ஒரு என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த எக்கட்டே, பிஸ்டின், தியூங்கிற வார்த்தையில், இந்த 3 வார்த்தைகளில் நவுனா வாரது எதுன்னு கேட்டிங்கன்னா தியோ, காட் அப்படிங்கிறது தான் நவுன். ஆனால் அந்த இடத்துல நவுன் அப்படி மாறி வந்திருக்கிறதுனால அவர் தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்ஷன். வேறு வார்த்தையில் சொல்லுவோம்னா, விசுவாசம் யார் மேலே வைக்கிறது அப்படின்னு வர்றப்போ தேவன் மேலே தான். அப்போ அப்படி வாரதுனால நம்ம இதை எப்படி தான் மொழிபெயர்க்கணும்னு சொன்னால், நமக்கு தமிழில் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் சரி. அப்படி தான் என்ன செய்யணும், மொழிபெயர்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக நம்ம மாற்றணும்னு சொன்னாதான் இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பு வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ராபர்ட்சன் அப்படிங்கிறதான கிரேக்க கிராமட்டிக்கல் ஸ்காலர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இட் இஸ் நாட் த ஃபெய்த் தட் காட் ஹேஸ், தேவனுக்கு இருக்கிற விசுவாசம் அல்ல, பட் த ஃபெய்த் ஆஃப் விச் காட் இஸ் தி ஆப்ஜெக்ட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுக்கு இருக்கிற விசுவாசம் அல்ல, தேவன் மீது மனிதன் வைக்கக்கூடிய விசுவாசம்.
அப்போ இவங்க எல்லாரும் தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமாக திரித்து என்ன செய்றாங்க, பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை விட இந்த இந்த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் சொல்றாங்கல்ல, இந்த சார்ல்ஸ் கேப்ஸ் சொல்லும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அவருடைய கன்னி பிறப்பே விசுவாசத்துல தான் நடந்துச்சு. தேவனுடைய விசுவாசத்துல நடந்துச்சு. இதை விட பெரிய தூஷணம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விசுவாச போதனை போதிக்கிறவர்கள் உங்க ரூட்டை செக் பண்ணி பாருங்க. உங்க ரூட் சரியில்லைன்னா அதனால உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் முதர்ந்து சொன்ன மாதிரியே இவங்க எல்லாமே எதை தான் சொல்லுவாங்க, விசுவாசம் சக்தி, வார்த்தை அதை கேரி பண்ணி போகக்கூடிய கண்டெய்னர். எனக்கு போன வாரம் நினைக்கிறேன், போன வாரத்தில் ஒரு மெசேஜ், ஒரு 4-5 வரிகளில் தமிழில் ஒரு செய்தி, அதை நான் சரியாக சொல்ல முயற்சி செய்கிறேன். அதாவது பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சான். பேதுரு என்ன செஞ்சான், ஆண்டவரை மறுதலிச்சான். இயேசு அவனை அரவணைச்சுக்கிட்டார். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். நல்லா கவனிக்கணும், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனா இயேசு அவனை சிநேகிதனே என்றார். மறுபடியும் இது ஏன் வார்த்தை கிடையாது, நான் வந்த டெக்ஸ்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப 3வது ஆள் யாரு தெரியுமா, தோமா. தோமா இயேசுவை சந்தேகப்பட்டான், ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டார். சொல்லிட்டு moral of the story, moral of the story என்ன, சந்தேகம் மிக மிக கொடிய பாவம். இதுவும் விசுவாச பிரசங்கியார்கள் சொல்றதுல இருந்து வந்ததுதான். ஜான் ஹேகி பெரிய ஊழியர், அவர் சொல்றாரு, தோமாவுக்கு நம்ம டவுட்டிங் தாமஸ்னு பேர் வச்சிருக்கிறோம் பாருங்க, சந்தேக தோமா, அது சரியான பேர் தான். அவர் சொல்றாரு, அவன் அப்படிதான் காலமெல்லாம் அழைக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை சாதனைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் இயேசுவை சந்தேகப்பட்டான். இதுவும் என் வார்த்தை கிடையாது, இயேசுவை சந்தேகப்பட்டான். he definitely had an attitude problem. அவனுக்கு இந்த மனப்பான்மையில பிரச்சனை இருந்துச்சு. டவுட்டிங் தாமஸ் இயேசுவோடு வாழ்ந்தான், இயேசு கூட சாப்பிட்டான், இயேசுவை தொட்டான், அவர் கூட ஜெபம் பண்ணான். ஆனா வாழ்க்கையில பெரிய அளவுல ஒண்ணுமே சாதிக்கல. என் பைபிள் அப்படி சொல்லல. என் பைபிள்ல இதே இடத்துல சோமா ஆண்டவரை பார்த்து சொன்னா, என் ஆண்டவரே என் தேவனே. ஒரு நியூ டெஸ்டமென்ட் ஸ்காலர் என்டி ரைட் அப்படிங்கிறவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை ரொம்ப கிராஃபிக்கலா முழுமையா
அறிக்கையிடக்கூடிய ஒரு அறிக்கைகள்ல இது மிக முக்கியமான அறிக்கை. மை காட் அண்ட் மை லார்ட். இதை விட வேற என்ன விசுவாச அறிக்கை வேணும்? எனக்கு இயேசுவையே தெரியாதுன்னு சொன்னது கூட தப்பு இல்லையா? நான் அவரு காயத்துல நான் கையை விட்டு பார்த்து தான் நம்புவேன்னு சொன்னது தப்பு. நான் வேதத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள அநேகர் விசுவாசியாம இருந்ததுனால கண்டிச்சாருன்னு சொல்லி இருக்கு. தோமாவை மட்டும் சொல்லல. ஏன் பேதுரு தான் நான் மீன் பிடிக்க போறேன்னா எல்லாம் போயிட்டாங்க. இந்த மந்த ஒரே பக்கம் சாயிற மாதிரி அத்தனை வயலும் சாஞ்சிட்டான். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய அந்த விசுவாசம் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தியை சுற்றியே வேலை செய்யணுங்கிறதுக்காக இவங்க சில வசனங்களை தங்களுக்கு சாதகமா வேதம் அது எந்த சூழல் சார்ந்து இருக்கிறதுங்கிறத பார்க்காம அது டேக்கிங் த டெக்ஸ்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ உண்மையிலேயே விசுவாசம் அப்படிங்கிறது என்ன? புதிய ஏற்பாடு விசுவாசத்தை எப்படி பயன்படுத்து? இல்லை அந்த பிஸ்டிஸ் அப்படிங்கிறதான வார்த்தை தான் விசுவாசத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இது அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜில், கிரீக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜில் 4 விதங்களில் உபயோகப்படுத்துகிறாங்க. நான் அப்படி சொல்லிகிட்டே போயிடுறேன், நம்ம நேரம் இல்லை. முதலாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாசிக்கல் கிரீக் லிட்ரேச்சரில் பிஸ்டிஸ்ங்கிறதான வார்த்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலேயோ கடவுள் மேலேயோ வைக்கக்கூடிய நம்பிக்கை. சொல்லும்போது கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, பிஸ்னஸில் நம்பகத்தன்மை, ஒரு கேரண்டி, ப்ரூஃபு, ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை. இது வார்த்தை, அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், இந்த குரூப் வேர்ட்ஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், ஒரு அக்ரிமெண்ட்டு இல்லைன்னா ஒரு பாண்டு போடுறாங்கன்னா அந்த பாண்டுக்கு உண்மையாக இருக்கிறது, உண்மை, அதுக்கு அந்த வார்த்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. மூன்றாவதாக இதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால், மனித வாழ்க்கையில் வரக்கூடிய அபாயங்களிலிருந்து தப்புவிக்கிற சக்தி தேவனிடத்தில் இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கைக்கு இவங்க அந்த வார்த்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான்காவதாக இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன்னா, ஒரு முழு மூச்சோடு தேவனிடத்தில் பக்தியான வாழ்க்கை வாழுகிறதற்கும் இந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் இந்த விசுவாசத்தை குறிச்சே வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறதே நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நம்ம காலத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக 1-2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாடு இந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துது? இந்த பிஸ்டியோ என்கிறதான அந்த விசுவாசம் சம்பந்தப்பட்ட வார்த்தையை ஓவராலாக சொல்லுவோன்னு சொன்னால் எதோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்குதுன்னா, a particular event in the history of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் நடந்த விஷயங்கள், அதன் மேல உள்ள ஒரு நம்பிக்கை. இட் இஸ் a Christological statement. சீக்கிரம் 1-2 வசனங்களை வாசிங்களேன். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும். வார்த்தையை கவனிக்கிறீங்களா? நீங்கள் எதுக்கு விசுவாசிக்கணும்? உன் வாழ்க்கைக்கு அப்படி தலைகீழா எல்லாம் மாறுறதுக்காக அந்த விஷயம் உங்க சொல்லல. உன் அபிலாஷைகளை தீர்த்துக்கிறதுக்காக அந்த விஷயம் சொல்லல. அடிப்படை கிறிஸ்தவ வாழ்வுக்கான அஸ்திரம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். பாத்தீங்களா?
இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இது எழுதி இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். இட் இஸ் a Christological statement. கிறிஸ்து சம்பந்தப்பட்ட வாக்கியம். அப்படிதான் நமக்கு வேதம் என்ன செய்யுது? இதை கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நிறைய நம்ம சொல்ல முடியும். இந்த விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு ரட்சிப்போடு, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்கிற காரியத்தோடு நெருங்கின தொடர்பு இருக்கிறது. சுவிசேஷத்தோடு தொடர்பு இருக்கிறது. ஊழியத்தோடு தொடர்பு இருக்கிறது. நீங்க ரோமர் 1:8 பாருங்க. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே. என்னது பிரசித்தமாகுது? இந்த இடத்துல சொல்லி இருக்குது, சாதாரணமா அவங்க ஏதோ நன்மைக்கா விசுவாசிக்கிறது கிடையாது. அவர்கள் ரட்சிப்பின் வாழ்வை இங்க என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? விசுவாசம் சொல்லியிருக்கிறாங்க. உங்க விசுவாசம் எங்க வரைக்கும் போயிருக்கு? உலகம் எங்கும் போயிருக்கிறது. இன்னும் நிறைய வசனங்களை நாம சொல்ல முடியும். அப்ப இந்த விசுவாசம் என்பது கிறிஸ்தவனுடைய சிலுவை, கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதல், இதை சார்ந்துதான் இந்த விசுவாசம் என்பது இருக்கிறது. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நீதிமானாக்கப்படுதல் எப்படி ஒரே மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாக பாவம் இந்த பூமிக்கு வந்ததோ, அதை போலவே ஒரே மனிதன் வழியாக உலகிற்கு என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது. அதைத்தான் இங்க வேதம் விசுவாசம் என்று சொல்லி இருக்கிறது. நிறைய வசனங்களை நாம சொல்ல முடியும். அப்ப விசுவாசம் என்பது நம்முடைய அடிப்படை ரட்சிப்பின் வாழ்வு. கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். நம்ம ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள ஜனங்கள் போகும்போது எதை நம்ம சொல்றோம்னா, என் பாவத்துக்காக இயேசு அடிக்கப்பட்டார், அவர் என்னுடைய இரட்சகர். என் வாழ்க்கை இதுக்கு முன்னால கோபாக்கினையின் பிள்ளையா இருந்தேன், இன்னைக்கு நான் ஆண்டுடைய பிள்ளையா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அவர் வருகிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில நடக்க நான் அவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்கிற அந்த கன்ஃபெஷன்ல தான் நம்ம ஞானஸ்நானமே கொடுக்குறோம். அப்ப விசுவாசம்ங்கிறது ஏதோ இந்த அலாவுதீனின் அற்புத விளக்கு மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் மீது தேவனுக்கு முழுமையான ஆதிக்கம் இருக்கிறது. என்னைக்குமே என் வாழ்க்கைக்கு நான் பாஸ் அப்படிங்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால என்ன நடந்துச்சா, நான் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அதாங்க விசுவாசம். முழங்கால் படிட்டுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. எத்தனையோ ஊழியர்களும் விசுவாசிகளும் இன்றைக்கு சத்தியத்திற்குள் நில்லாமல் தங்களுடைய சொந்த ஆசை இச்சைகளுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற, நித்தியத்தின் மீதான அக்கறை இல்லாமல் உலக வாழ்வின் மீதான மோகத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஆயுதமாக விசுவாசத்தை பயன்படுத்துகிற இந்த உலகில் எங்கள் வாழ்வுக்கான இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை தியாகம், உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக முன் வைத்து போன அந்த முன்மாதிரி, அதை நம்பி அந்த விசுவாசத்துல வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழல் ஆனாலும், நன்மையானாலும் தீமையானாலும், சுகமானாலும் சுகவீனமானாலும்,
ஆசீர்வாதமானாலும் ஆசீர்வாதம் இன்மையானாலும், செழிப்பானாலும் செழிப்பின்மையானாலும், எல்லா சூழலிலும் உம்மை பற்றி நடக்கிற ஒரு விசேஷித்த விசுவாச வாழ்வு எங்கள் அனைவருடைய வாழ்வையும் ஆக்கிரமிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை குறித்த தவறுகள் மாற, தவறுகளுக்கு நாங்கள் விலகி இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.